தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். என்னடா என் கையில் பச்சை கலரில் ஏதோ பள்ளி மாதிரி வச்சிருக்கேன் தானே பார்க்குறீங்க. இது பள்ளியே கிடையாது. இதை பற்றி அப்புறமேட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கன்சர்வேட்டரி பற்றி பார்க்கலாம். என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு ரீசெண்டாக நான் போயிருந்தேன். அவங்க வீட்டில் இந்த மாதிரி பெரிய க்ரீன் ஹவுஸ் இருக்குது. அதுக்குள்ளே இந்த மாதிரி நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய எல்லா வகையான ட்ராபிக்கல் பிளான்ஸுமே ஒரு காடு மாதிரி உருவாக்கி வச்சுருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்மளுடைய பிளான்ஸ்க்கு கரெக்டான கண்டிஷன்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணும்போது இந்த மாதிரி பயங்கர ஹெல்த்தியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக வளரும். இந்த கன்சர்வேட்டரி அவருடைய வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு டோரை திறந்தோம்னா இந்த மாதிரி ஒரு செட்டிங்கில் இருந்தது. உள்ளே போனோனையும் ஒரு காட்டுக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. இந்த சிண்டாப்சிஸ் பிக்டஸ் நம்ம வீட்டில் வளர்க்குற ஒரு செடி. இது காடுகளில் எப்படி மரங்களில் ஒட்டி படர்ந்து வளருமோ அதே மாதிரி செவுத்துலையும் ஒட்டி அப்படியே படர்ந்து அழகாக வளர்ந்து வந்தது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அந்த லீவ்ஸில் இருக்க பேட்டர்ன்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ இந்த பள்ளியை பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு பள்ளியே கிடையாது. இதோடைய பேர் வந்து நியூ. இது ஒரு தனி இனம். இது வந்து நம்ம இந்தியாவில் வந்து ஹிமாலயாஸ் அந்த மாதிரி ஏரியாஸில் தான் இருக்குது, நார்த் இந்தியாஸில். தமிழ்நாட்டில் இருக்க காடுகளில் இது வந்து கிடையாது. இது வந்து ஆம்ஃபிபியன்ஸ், அதாவது தவளைகள் அந்த மாதிரி இனத்தை சார்ந்தது. ஆனால் தவளை கிடையாது. இது வந்து ஒரு தனி இனம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதோடைய பேர் வந்துட்டு மார்பிள் நியூட். இதோடைய கலர் வந்து ரொம்பவே ஸ்ட்ரைக்கிங்காக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இவருடைய வீட்டில் இந்த கன்சர்வேட்டரிக்குள்ளே இதை வந்து வளர்க்குறாங்க. இது தவளைகள் மாதிரி தண்ணிலையும் இருக்கும், நிலத்துலையும் வாழும். அதுக்கப்புறம் இவருடைய கன்சர்வேட்டரிக்குள்ளே இந்த மாதிரி சின்ன சின்ன டேங்க்ஸ்குள்ளே இந்த மாதிரி பாய்சன் டாட் ஃப்ராக்ஸ்லாம் வச்சுருந்தாரு. இந்த ஃப்ராக்ஸ் வந்து ரொம்பவே பாய்சனஸ். அதுவும் இது இயற்கையாக காடுகளில் இருக்கும்போது விஷத்தன்மை உள்ள பூச்சிகளை சாப்பிட்டு இதோடைய உடம்புலையும் அந்த விஷத்தை வந்து ஏற்றிக்கும். ஆனால் இந்த மாதிரி கேப்டிவில் வந்து வளர்க்கும் போது இதுக்கு விஷத்தன்மையான பூச்சிகள்லாம் நம்ம தரமாட்டோம் இல்லையா. ஸோ அதனால வந்து இது வந்து இப்போ வந்து பாய்சன் அவ்வளோவா இருக்காது. இருந்தாலும் இதை வந்து அடிக்கடி நம்ம கையால் டச் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம கைகளில் இருக்கிற அழுக்கு அதுக்கப்புறம் பாக்டீரியாஸ் வந்து இந்த தவளைகளுடைய தோலுக்குள்ளே போய் இந்த தவளையை வந்து சாகடிச்சிரும். அதனால இதை வந்து தொடக்கூடாது. பாருங்கள் இயற்கையில் வந்து எவ்வளோ அற்புதமான வினோதங்களான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு. இதனால தான் எனக்கு வந்து இயற்கை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். போதுமான வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி இயற்கை சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுங்க. தயவு செஞ்சு பாம்புகள் தவளைகள் இந்த மாதிரிலாம் பார்த்தா அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. அதை தேவையில்லாமல் கொல்றது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அஃப்கோர்ஸ் ஒரு பாம்பு வீட்டுக்குள்ளே வந்தது அப்படின்னா அதை வளங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். அதை வந்து சேஃபாக எடுத்துகிட்டு போய் வெளியில் விட்டுருங்க, அடித்து கொல்றதுக்கு பதிலாக. நம்ம பூமியில் வாழ்கிறதுக்கு எவ்வளோ உரிமைகள் இருக்கோ அதே மாதிரி இந்த உயிரினங்களுக்கும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குழந்தைகள், அதாவது வருங்கால சங்கதியருக்கு இந்த மாதிரி இயற்கை சார்ந்த விஷயங்களை தயவு செஞ்சு கற்றுக் கொடுங்க. அப்போ தான் அவங்களுக்கும் இயற்கை மீது ஒரு அன்பும் பற்றுதலும் இயற்கையை பாதுகாக்கணும் அப்படிங்கிற உணர்வும் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.